பல ஆண்டுகளுக்கு முன் காடன் என்கிற ஒரு அசுரன் மக்களை மிகவும் கடுமையாக வதைத்து வந்திருக்கிறார். அப்போது மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க லாட சந்நியாசி என்கிற ஒரு முனிவர் தன்னுடைய தெய்வமான ஐயனாரிடம் மக்களின் பிரச்சனையை சொல்லி அழைக்க, ஐயனார் தன் பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த அசுரனை அழித்து மக்களை காப்பாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காடன் திருந்திய இந்த இடத்தில் வந்து வேண்டும் அனைத்து மக்களின் பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கும்படி லாடமுனிவர் ஐயனாரிடம் வேண்டியதன் பொருட்டு அன்று முதல் இந்த இடத்தில் வந்து வேண்டும் அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் ஐயனார் தீர்த்து வருவதாக கூறுகிறார் பூசாரி. என் பேர் பத்மினி. நான் மங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கிற தத்தங்குடிங்கிற கிராமத்தில் வரேன். நான் வீட்டில் வச்சுருந்த 20 பவுன் நகையை காணோம். அது 3 மாதமாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இந்த கோயிலில் படிக்கட்டுனா கிடைச்சிடும்னு சொன்னாங்க. அதனால் இங்கே படிக்கட்டி நகை கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கேன். கோயில் தீர்த்த குளத்தில் குளித்துவிட்டு மக்கள் அனைவரும் ஈரத்துணியோடு வந்து வேண்டுகின்றனர். ஈரத்துணியோடு 12 முறை கோயிலை சுற்றி வருகின்றனர். 12 முறை என்பது 12 ராசிகளை குறிக்கிறது. அதாவது 12 ராசி நட்சத்திரங்களை நினைத்து அவர்களுடைய வேண்டுதல்களையும் வேண்டியபடி மக்கள் கோயிலை சுற்றி வருகின்றனர். அவ்வாறு 12 முறை சுற்றி வரும்போது அவர்களுக்கு நவதோஷத்திலிருந்தும் நிவர்த்தி கிடைக்கிறதா? இவ்வாறு அவர்கள் மொத்தம் 7 வாரம் கோயிலை சுற்றி வந்தால் அவர்கள் வேண்டியது அந்த 7 வாரத்திற்குள்ளாகவே நிறைவேறும் என்று சிவாச்சாரியார் பூசாரி கூறுகிறார். மேசத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசி. அந்த 12 ராசியை கணக்கு பண்ணி தான் இங்கே 12 முறை ஆலயத்தை சுற்றி வருவாங்க. 12 முறை ஈரத்துணியோடு சுற்றும் போது நமக்கு நவக்கிரக தோஷம் எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும். அங்காரக தோஷம், சர்ப்ப தோஷம், 7 நாடு சனி, மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தோஷங்கள் வரும். தசாபத்தியில் ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும். நவக்கிரக ரீதியாக ஜாதக ரீதியான கஷ்டங்கள்லாம் வரும். அந்த கஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா 12 முறை இந்த ஆலயத்தை வள வரணும். 12 ராசிக்கும் 12 சுத்து இங்கே வச்சிருக்காங்க. இந்த 12 முறை சுத்தும் போது நவக்கிரக தோஷங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும். இப்படி கோயிலை சுற்றி வந்து ஐயனாரை வேண்டி வந்த பழக்கம் நாளடைவில் ஒரு சீட்டில் தங்களது பிரச்சனையை எழுதி ஐயனாரிடம் வைத்து வேண்டும் பழக்கமாக மாறியிருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் மக்கள் இன்றளவும் தங்கள் வேண்டுதல்களை இவ்வாறு எழுதி வைக்க தொடங்கி இருக்கின்றனர். இவ்வாறு சீட்டு எழுதுவதை இவர்கள் படிக்கட்டுதல் என்று கூறுகின்றனர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். ஒருத்தருக்கு பொண்ணு கல்யாணம் ஆகணும்பாங்க, ஒருத்தர் பையனுக்கு வேலை கிடைக்கணும்பாங்க, ஒருத்தர் தீராத வியாதிகள் தீரும்பாங்க. அதேமாரி அந்த கோரிக்கையெல்லாம் மனுவை ஆழி சாமிகிட்ட வைக்கிறது. அதோடு இல்லாமல் படிக்கட்டுறதுன்னு ஒன்று. இங்கே படிக்கட்டுறது அப்படின்னா இந்த மனுவை தான் படி மனுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கோரிக்கைகளை பிரார்த்தனை மனுவோம். படி அப்படிங்கிறது ஏதாவது பொருட்கள் காணா போயிட்டு பண்ண நகை காணா போயிட்டு அப்படின்னா பகவான்கிட்ட ஒரு படி மனு எழுதி வச்சோம்னா அது கிடைக்கும். நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான், நம்மளால மோதம் இல்லாமல் பெரிய ஆளாக இருக்கான், அதேமாரி பகவான்கிட்ட நீனே கதை சொல்லி அவர்கிட்ட மனு எழுதி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிக்கு தண்டனை கொடுத்து நம்மள்டேருந்து அவனை விலக்கி நம்மளை பாதுகாப்பார். அதேமாரி படிமனுன்னு பேர். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் வேண்டுதலோடு வரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை அவர்களாகவே சீட்டில் எழுதுவது கிடையாது என்கிறார் பூசாரி. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.